அப்சல்யூட் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ மோர் அண்ட் மோர் கிரேஸியா மாறிட்டுருக்கு. ஐ மீன் நம்ம அப்சல்யூட் பேட்மேனோட யூனிவர்ஸ். அப்சல்யூட் பேட்மேன் யூனிவர்ஸ்ல அடுத்தடுத்து வில்லன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம திரும்ப எல்லாம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம ப்ரூஸ் வேனுக்கே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு இருந்த வேலன், ஆர்வி, ஹாஸி, எடி இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பேன் உடைச்சிருப்பான். இத்தனைக்கும் நம்ம பேட்மேனை உடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையுமே டிஸ்ஃபிகர் பண்ணி விட்டுருப்பான். இப்போ அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா ஒரு வில்லனஸ் லுக்ல சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. வில்லன்ஸாவே மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ அப்சல்யூட் பென்குயின் அண்ட் டூ ஃபேஸோட லுக்கை ரிவீல் பண்ணி இருந்திருக்காங்க. லுக்கே பார்க்க பங்கமாக தாங்க இருந்துருக்கு. பென்குயின் டூ ஃபேஸும் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருக்காங்க. ஆனால் இப்போ திரும்ப வந்து நம்ம அப்சல்யூட் பென்குயின் ஃபுல்லாக ஆர்மர் அப்லாம் பண்ணிக்கிட்டு கையில் பார்த்தீங்கன்னா கைத்தடி வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது கன்னு கிரச்சஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த கிரச்சஸ்க்குள்ள கன்னை வச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா யோசிச்சிருக்கீங்கண்ணா டே. அண்ட் அடுத்து நம்ம அப்சல்யூட் டூ ஃபேஸோட அந்த லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. சும்மா மாடனா லுக்கா ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா ஆரா ஃபார்மிங்காக இருந்துகிட்டு இருக்கு. பேன் பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு சைடு ஃபுல்லாகவே அவனுக்கு எரிச்சு விட்டுருந்துருப்பான். ஸோ இப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னா முழுக்கவே அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ அவனோட ஒரு பக்கம் எரிஞ்சு போன முகமும் ஒரு பக்கம் நார்மல் முகத்தை வச்சுட்டு பார்த்தா வந்திருக்காப்ல. அப்சல்யூட்லி இதுதான் நம்ம டூ ஃபேஸோட கிளாசிக்கான லுக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் டெட் ஆர் அலைவ் ஜட்மெண்ட் கொடுக்க போறாருல, அது எப்படி கொடுக்க போறான்னு கேட்டிங்கன்னா கையில் ஒரு போக்கர் காயின் வச்சிருக்காரு. அண்ட் அந்த அப்சல்யூட் டூ ஃபேஸோட லுக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு தலைமுடி இருக்குல்ல, அதை மேலே தூக்கி வாரி இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர் யாருக்காவது ஜட்மெண்ட் கொடுக்க போறாருன்னா அந்த போக்கர் காயினை ஃபிளிப் பண்ணி உயிரோட விட போறாரு அப்படின்னா அவரோட நல்லா இருக்கிற நார்மல் ஃபேஸை காட்டி அவங்கள உயிரோடு விட்டுருவாரு. இல்லை சாக போறான் அப்படின்னா அவரோட லெஃப்ட் சைடு ஃபேஸ் அந்த எரிஞ்சு போன ஃபேஸை காட்டி நீ சாவிட அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு தள்ளிடுவாப்ல. இதுதான் அப்சல்யூட் பென்குயின் அண்ட் அப்சல்யூட் டூ ஃபேஸ். ரெண்டு பேருமே அப்சல்யூட்லி பயங்கரமாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம்.